ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் டெஸ்ட் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், த சன் வாஸ் ஷைனிங் பிரைட்லி. த சன் வாஸ் ஷைனிங் பிரைட்லி. சூரியன் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. இதில் சப்ஜெக்ட் எது, ப்ரெடிகேட் எது? இதில் த சன்ன்றது சப்ஜெக்டு, வாஸ் ஷைனிங் பிரைட்லி அப்படின்றது ப்ரெடிகேட். Second one, the dogs were barking loudly. நாய்கள் சத்தமாக குரைத்து கொண்டிருந்தன. இதில் the dogs அப்படின்றது சப்ஜெக்டு, were barking loudly predicate. Third one, the pretty girl was wearing a red frock. இந்த அழகான பெண் சிவப்பு நிற ஃப்ராக் அணிந்திருந்தாள். இதில் த பிரெட்டி கேர்ள் அப்படின்றது சப்ஜெக்ட், வாஸ் வியரிங் எ ரெட் ஃப்ராக் அது ப்ரெடிகேட். மை யங்கர் பிரதர் சர்வ்ஸ் இன் த ஆர்மி. என்னுடைய இளைய சகோதரன் இராணுவத்தில் பணிபுரிகிறான். இதில் மை யங்கர் பிரதர் சப்ஜெக்ட், சர்வ்ஸ் இன் த ஆர்மி predicate. The man and his wife were working in their garden. அந்த ஆணும் அந்த மனிதனும் அவருடைய மனைவியும் தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தனர். இதுக்கான சப்ஜெக்ட் the man and his wife சப்ஜெக்ட், were working in their garden இது predicate. Sixth one, you don't have to wait for me. நீ எனக்காக காத்திருக்க தேவையில்லை. இதில் you என்றது சப்ஜெக்ட், don't have to wait for me அப்படின்றது predicate. Seventh one, we will no longer tolerate this. இதில் வின்றது சப்ஜெக்டு, வில் நோ லாங்கர் டாலரேட் திஸ்ன்றது ப்ரெடிகேட். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, நாங்கள் இதை ரொம்ப நாள் பொறுத்து கொள்ள முடியாது. வி வில் நோ லாங்கர் டாலரேட் திஸ். இதை நாங்கள் நீண்ட காலம் பொறுத்து கொள்ள இயலாது. First one, the old man sat under a tree. Second one, Alice sang a beautiful song. Third one, she walked around the house. Fourth one, the boy solved the puzzle. Fifth one, I work at bank. Sixth one, we started in the morning. Seventh one, India is the largest democracy in the world. Eighth one, my sister lives abroad. Susie can speak English. Ninth one. Tenth one, the earth goes around the sun. That was a brilliant idea. 11th one. 12th one, the soldiers fought bravely. இப்போ 12 சென்டென்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 12 சென்டென்ஸில் நீங்கள் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் மார்க் பண்ணி வைங்க. உங்களுக்கு நான் ஆன்சர் அனுப்புகிறேன். ஆன்சர் அனுப்புனதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். எத்தனை ரைட்டாக எழுதியிருக்கீங்க, எத்தனை தப்பாக இருக்குதுன்றதை செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.